கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரவும், உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை உயர்த்தவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுவீராக. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன், ஆமேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. நாம் நின்ற வண்ணமாகவே முறை முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 104 சங்கீதத்தை நாம் முறை முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 104. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி, காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி, உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது.
மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அங்கே குருவிகளும் கூடுகட்டும், தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளினாலே மகிழுவார். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். 35வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் திரும்பவும் ஒரு விசை தேவ சமூகத்திலே நாம் வரும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர். ஹல்லேலூயா. நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாறாதவராய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமையானவராய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் அதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆளுகிற ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பலனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நிலைநிறுத்துகிற கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை உள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை தாங்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தப்புவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய நன்மைகள் எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை தரும் பர்வதமாய் நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருபோது எங்களை வெட்கப்படுத்தாத கண்மலையாய் நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரே, அவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறாரே, அவரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா.
சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறாரே. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. எந்த குறையும் இல்லாதபடி நம்மை நிறைவாய் நடத்துகிற அந்த உன்னதமான ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை நடத்துகிற தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், நம்முடைய எல்லா நிலைமையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பராக்கிரம் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கிருபை நம்மை இம்மட்டும் நடத்தினதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய எல்லா குறைவுகளையும் மாற்றுகிற ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகிற ஒரு தேவர் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை எங்களை இந்த நேரத்தில் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படட்டப்பா. எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இந்த நேரத்தில் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. உம்மை எல்லாமல் எங்களுக்கு விடுதலை இல்லப்பா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், உம்மை எல்லாமல் எங்களுக்கு ஒரு நன்மை இல்லை, உம்மை எல்லாமல் எங்களுக்கு ஒரு அற்புதம் இல்லை ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு நன்மை செய்யணும், நீர்தான் எங்களை வாழ வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சூழ்நிலை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது போல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன அந்த உன்னதமான ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் நின்றாளே, அதுபோல இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போம். ஆண்டவரே, எப்படியாகிலும் எனக்கு ஒரு நன்மை நடக்கணும்ப்பா, எப்படியாகிலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, எப்படியாகிலும் எனக்கு ஒரு கிருபை கிடைக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கடந்து வந்த கண்ணீரின் பாதைகளை ஆண்டவர் நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல, ஹல்லேலூயா, நம்முடைய எல்லா இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகளை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுகிறதுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் செய்கிற நன்மைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தருகிற விடுதலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள அந்த ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும்
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அல்லேலூயா. நாங்க உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால ஒரு நாள் நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை அல்லேலூயா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே எல்லாரும் சொல்லுவோமா உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை ஓ தேங்க்யூ லார்ட் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஹல்லேலூயா தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த அருமையான நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு எப்படி இருக்கிறதா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு அப்படியே ஆகட்டும் ஆமேன் என்று சொல்லி இருக்கும்போது நமக்கு பல நேரங்களில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன அப்படின்னா, நமக்கும் அது போன்ற வாக்குத்தத்தங்கள் கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமலே போயிருக்கிறது.
இதை நாம் நினைத்து பார்க்கும்போது ஒருவேளை ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் பொய்யா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா, பைபிள் சொல்லுது அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல என்று சொல்லுகிறது. எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகிறது, தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா என்று ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து கேட்கிறார். அப்படியானால் என் ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் ஏதோ போற போக்கில் இந்த அரசியல்வாதிங்க மாதிரி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு போறவர் இல்லை. இந்த உலக மனிதர்களை போல அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதன் பிறகு அப்படியா அந்த மாதிரி நான் சொன்னனா அப்படின்னு கேட்கிறவரும் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்போ அவர் உண்மையை தான் சொல்லுவார். அவர் சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றுகிறவர் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் அல்லது நன்மை கிடைக்காமல் போனதற்கு அல்லது தடைபட்டு இருக்கிறதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். அதிலே நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தது போல எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் முதலாவது ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று சொன்ன நம்பிக்கையின் மேலே நாம் சந்தேகம் வைக்கிறோம். இரண்டாவது மனிதர்களுடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம். மூன்றாவது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை மறந்து போய் நாம் திரும்பவும் எகிப்தை நினைக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த தியானத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களிடத்தில் பார்த்த அடுத்த ஒரு குறை என்ன என்று நாம் அங்கே பார்க்கலாம். வாசிக்க பார்க்கலாம். மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள்? அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க, தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இவர்களுடைய ஆசீர்வாதத்தை அல்லது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானானை அவர்கள் சுதந்தரிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனாய் அவர்களிடத்தில் இருக்கிறார். ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அடையாளங்களை அவர்கள் பார்த்தும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ நிறைய அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்தும் அந்த அற்புதங்களை குறித்த ஒரு விசுவாசம் நமக்கு இல்லாம போகுது. இதுதான் பிரச்சனையே. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவரிடத்துல நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், நல்லது. அந்த அற்புதத்தை அன்னைக்கே நான் மறந்துட்டு அடுத்து ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது அல்லது ஒரு தடையை சந்திக்கும் போது திரும்பவும் நான் பழைய மாதிரி பழைய விசுவாசியாக அவிசுவாசியாக கர்த்தரிடத்தில் நான் போவேனானால் ஆண்டவருடைய அற்புதம் தடைபட்டு போகிறது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை அவன் ஒரு நாளும் மறவாத ஒரு மனிதனாக அங்கே வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த தாவீது பெலிஸ்தனுக்கு முன்பாக இந்த கோலியாத்துக்கு முன்னால போகிறதுக்காக
சவுல் இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சவுல் எல்லாவற்றையும் பார்க்கிறான், பேசுகிறான். அப்போ அவன் சொல்கிறான், உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டால் தாவீது அதற்கு சொன்ன பதில் தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒரு பாடம். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 37வது அதுக்கு முன்னால 34வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவன் சொல்கிறான், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அடுத்தவன் சொல்கிறான், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். நல்லா கவனிங்க, இங்கே தாவீதுக்கு ஒரு அனுபவம் வருகிறது. ஆண்டவர் அவனோடு கூட இருந்து ஒரு வல்லமையான செயலை செய்ய வைத்தார். கரடியை ஒரு முறை கிழிச்சா, சிங்கத்தை ஒரு முறை கிழிச்சா. இப்போ இந்த தாவீது அந்த அனுபவத்தை அவன் மறக்கவில்லை. என்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார், என்னை கொண்டு கர்த்தர் ஒரு வல்லமையான செயலை செய்தார், அதே ஆண்டவர் திரும்பவும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. திரும்பவும் பழைய மாதிரி பழைய குருடி கதவை துரடின்னு ஆரம்பத்தில் இருந்து நான் ஜெபம் பண்ணி திரும்பவும் ஒரு அற்புதத்தை தேடி அப்படி இல்லை. எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர். அடுத்தது அவன் சொல்லும்போது சொல்றா 37வது வசனத்தில், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த தாவீது ஆண்டவர் தனக்கு செய்த அற்புதத்தை அவன் மறவாதபடிக்கு, தனக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது அந்த அற்புதத்தோடு இந்த பிரச்சனையை சம்பந்தப்படுத்தி அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அங்கே எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இங்கேயும் எனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நமக்கு பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். அலை போல ஒன்று பின்னால ஒன்று வந்துக்கிட்டே இருந்தாலும் அலைகளை தாண்டுகிற பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்து இம்மட்டும் என்னை நடத்தினாரே, அதே ஆண்டவர் இந்த பிரச்சனையும் தாண்டி போக எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த விசுவாச அறிக்கை நமக்கு சொல்ல சொல்ல சொல்லதான் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் இன்னைக்கு பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுகிறோம்னா, அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடுறோம். இப்போ தாவீது நிலையில் நம்ம இருந்தோம்னா, இப்போ நான் இப்படி சொல்கிறேனே, ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அதை நான் கிழித்து போட்டேன், எல்லாம் நல்லதான் நடந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கோலியாத்தை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது? பயமாக இருக்குது. அது மிருகங்க, அது என்ன வேணாலும் பண்ணிடலாம். இவன் கோலியாத்து 12 அடி உயரத்தில் இருக்கிறான், பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது, அவனை என்ன பண்ண போகிறோம்? இதுதான் நம்ம. ஆனால் தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? அந்த மிருகங்களில் ஒன்றை போல இவன் இருப்பான், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறாரே, இதுவரைக்கும் என் ஜெபத்தை கேட்டு இருக்கிறாரே, இதுவரைக்கும் எனக்கு விடுதலை தந்திருக்கிறாரே, நான் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தராமல் இல்லையே, இதுவரைக்கும் என் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலும் என் ஜெபத்தை கேட்பார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர் சொல்றாரு, என் அடையாளங்களை அவர்கள் கண்டும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அல்லேலூயா. உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அடையாளங்கள்லாம் சாதாரணமான அடையாளங்கள் அல்ல. கீழ்காற்றை வீச பண்ணி செங்கடலை 2ஆய் பிளந்தார். என்னதான் காத்தடிச்சாலும் கடலை 2ஆ பிளக்கிற அளவுக்கு காற்று அடிக்குமா அப்படின்னு நம்ம இப்போ உட்கார்ந்து யோசிச்சோன்னு நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கண் முன்னால் அது நடந்தது. அல்லேலூயா. அவங்க பார்த்து கொண்டு இருக்கும் போதே கடல் அப்படியே பிளந்து நிற்குது. அதுக்குள்ள உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்து போனார்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணீராய் இருந்தது. ஆனால் இப்போ ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் போது அது உலர்ந்த தரையாய் மாறிவிட்டது. நடந்து போனாங்க. அவர்கள் அந்த கடலை கடந்து போனார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே,
அப்படிப்பட்ட அற்புதம் செய்த ஆண்டவர், செங்கடலையே ரெண்டாய் பிளந்தவர், எனக்கு முன்னால போய் கானானில உள்ள எல்லா மனிதர்களையும் எனக்காக அவர் விளக்குவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. பார்வோனின் சேனை தொடர்ந்து வருது, இவங்க பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, முன்னேறி போங்கன்றாரு. போயிட்டாங்க. திரும்பி காலையில் பார்க்குறாங்க, மொத்த சேனையும் செங்கடலிலே மூழ்கி போய், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பிரேதங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. யார் மிதந்து கொண்டிருந்தது? எகிப்தியர் பிரேதங்களாக மிதந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் நாள் சொல்றான், அவர்களை பிடிப்பேன் அழிப்பேன்னு வந்தவனை மறுநாள் பார்த்தா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு ஆண்டவர் அவனை வீழ்த்தின பொழுது அவர்கள் நம்பிக்கை அற்று போனவர்களாக, கானான்ல உள்ள ஏனாக்கின் புத்திரர் மோசமானவன், அவர்கள் ராட்சத பிறவிகள், அவர்களை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவர்கள் புலம்புகிறார்கள். நல்லா கவனிங்க, உனக்கு முன்னால ஒரு அற்புதத்தை செய்து தன்னுடைய வல்லமையை காண்பித்த ஆண்டவரை நீ நம்பாமல் போனால், இனி வருகிற காலங்களில் உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நீ சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படியே தான் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் யுத்தமே பண்ணி பழக்கம் இல்லாத இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் யோசுவாவிடத்துல பட்டயத்தை கொடுத்து மோசே சொல்றாரு, எப்பா நீ கூட்டிட்டு போ, ஜனங்களை கூட்டிட்டு போய் அவர்களோடு யுத்தம் பண்ணு. நானும் ஆரோனும் ஊரும் எங்க இருக்கிறோம்? மலை மேல உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? ஏயா, நீ சகல கலைகளையும் கற்றவன், எகிப்துல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்திருக்கிற, எங்க கூட யுத்தத்துக்கு வாயாருன்னா எங்க போய் உட்கார்ற? நீ மலை மேல போய் உட்கார்ந்துக்கிற. ஆனால் யோசுவா அதை பற்றி யோசிக்கவே இல்லை. போன்னா கிளம்பிட்டான். யுத்தம் பண்ணுகிறார்கள். பைபிள் சொல்லுது, மோசேயினுடைய கைகள் உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். மோசேயினுடைய கைகள் தளர்ந்த பொழுது அமலேக்கியர் ஜெயித்தார்கள். ஆரோன் ஊரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று அவனுடைய கையை தூக்கி பிடிக்க வேதம் சொல்லுகிறது, அமலேக்கியரை இஸ்ரவேலர் முறியடித்தார்கள். எங்கிருந்து வந்தது இந்த வெற்றி? அவர்களால் அல்ல. அல்லேலூயா. யோசுவா யுத்தம் பண்ணி ஜெயிச்சாரா? கிடையாது. அந்த கோலை தூக்கி பிடிச்ச மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்ற பொழுது ஒரு பெரிய அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. யுத்தத்தில் பழகின அமலேக்கியரை யுத்தத்தில் பழக்கம் இல்லாத இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். அந்த அற்புதத்தையாவது இவங்க யோசிச்சு பார்த்துருக்கணும். நமக்கு ஒன்றுமே தெரியாதையா சும்மா போய் நின்னோம், இல்லை பட்டயத்தை வீசணும். நமக்கு முன்னாலே அமலேக்கியர் பட்டு விழுந்தார்கள். அப்போ எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கும்போது அந்த கானானுக்குள்ள இருக்கிற மனிதர்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவாரே அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதிலே பிரவேசிப்பது இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தோடு போகிறோம். ஆண்டவர் எனக்கு இதுவரைக்கும் அற்புதம் செய்தவர், இதுவரைக்கும் என்னை நடத்தினவர், இதுவரைக்கும் என்னை பாதுகாத்தவர். எத்தனையோ போராட்டங்கள், பலவீனங்கள், தீங்குகள், ஆபத்துகளும் நாசங்களும் மோசங்களும் வந்த பொழுதும் எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்த அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் இனிமேலும் என்னை பாதுகாப்பார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே நிச்சயமாய் வர வேண்டும். வந்தால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தைரியமா சொல்லுங்க, எனக்கு இதுவரைக்கும் உதவி செய்த ஆண்டவர் இனிமேலும் எனக்கு உதவி செய்வார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார். இதுவரைக்கும் அற்புதம் செய்தவர் இனிமேலும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். தடைகளை மாற்றுகிறவர் எனக்கு முன்பாக நடந்து போய் இதுவரைக்கும் தடைகளை எல்லாம் மாற்றி நடத்தினார். அவர் இன்னும் எனக்கு முன்பாக தடைகளை நீக்குகிறவராய் நடந்து போகிறார். சொல்லி பாருங்க, கர்த்தருடைய அற்புதங்களை நீங்களும் நானும் பார்ப்போம். அடுத்தது ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஏன்
கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியலை அப்படின்னு பார்த்தோன்னா பைபிள் சொல்லுது, இவர்கள் தங்களுடைய சுய பலத்தை நம்பினார்கள். என்னத்தை நம்பினாங்க? இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார் இவங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம்? அதிகாலமே அவர்கள் எழுந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, இவங்க ஆண்டவர் துணை நிற்கும் போதே போகலை. யோசுவாவும் காலேபும் சொல்ல, கர்த்தர் நம்ம மேல பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம், எளிதாய் அதை மேற்கொள்வோம். இவ்வளவு சொல்லும் போது இவங்க நம்பல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அது முடியுமா அப்படின்னா முடியாது. சுய முயற்சியினால ஒரு காரியத்தை நம்ம சாதிக்க முடியாது. இன்னைக்கு பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்துட்டு நம்ம சுய முயற்சியினாலே நான் இதை பெற்றுக்கொள்வேன், நான் இதை சாதிப்பேன், நான் இதை செய்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். மோசே அவர்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா? நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. 41வது வசனம் சொல்ற, அது உங்களுக்கு வாய்க்காது. கர்த்தர் இல்லாம நீங்க போனீங்கன்னா ஒரு காரியமும் வாய்க்காது. ஏன் என் வாழ்க்கையில ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருமானால், என்னுடைய முயற்சியில கர்த்தர் என்னோடு கூட இல்லை. என் சுய முயற்சியை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். என்னால் முடியும், நான் செய்வேன், நான் சாதிப்பேன். அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. 42வது வசனத்துல, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். இதுவரைக்கும் ஆண்டவர் அவங்க கூட தான் இருந்தார். ஆனால் என்னைக்கு ஆண்டவருடைய அற்புதத்தை அவங்க நம்பாம போனாங்களே, கர்த்தர் அவர்களை விட்டு தூரம் போயிட்டாரு. இப்போ சுயமா அவன் முயற்சி பண்ணுகிறான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துரத்தினார்கள், சத்துருக்கள் அவர்களை துரத்தினார்கள். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்தார்கள். கர்த்தர் இல்லாத ஒரு முயற்சியை இவர்கள் முயற்சித்தார்கள். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அங்கே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லு பாருங்க. யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, பெரிய காரியம் செஞ்சாலும் சரி, ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பான்னு சொல்லி அவரை கரம் பிடித்து கொண்டு நான் நடந்தால் எல்லா காரியத்திலும் வெற்றி காண்பேன். இல்லை அப்படின்னா அது என்னதான் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், சின்ன காரியமாக இருந்தாலும், கர்த்தர் இல்லாமல் நான் எடுக்கிற முயற்சிகள் தோல்விதான். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஜெபம் இல்லாமல் நாம் ஆரம்பிக்கிற காரியங்கள், ஆண்டவருடைய துணையை நாம் நாடாமல் நம்ம செய்கிற காரியங்கள், அப்பா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்து விடுவோமானால் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. நான் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தீமோத்தேயுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர்ல தீமோத்தேயு, அவருக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லி தருகிற ஒரு அருமையான காரியம் உண்டு. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. 8வது வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. ஆமா, சரீர முயற்சி கொஞ்சம் கூட பிரயோஜனமற்றது, அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனா தேவ பக்தி எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லா காலத்துக்கும் பிரயோஜனம் உள்ளது. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும்
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரோடு கூட இணைந்த ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும். அல்லேலூயா. யாக்கோபு அருமையான ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தர்றார். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசி பாருங்க. யாக்கோபு 4:15. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் செய்வேன், நாளைக்கு செஞ்சிருவேன், நாளன்னைக்கு செஞ்சிருவேன், இதெல்லாம் கிடையாது. யாக்கோபு கற்றுத்தர்றாரு. ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் சொல்ல 14வது வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலத்துக்கு தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படின்னா புகை போன்ற வாழ்க்கை, தோன்றி அதோட காணாமல் போன வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நாம் எப்படி பேசணுமா, பைபிள் சொல்லுது ஆண்டவருக்கு சித்தமானால் முதல்ல, ரெண்டாவது நான் உயிரோட இருந்தா. அல்லேலூயா. இருப்போமா? ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு ஒரு திருச்சபையில். பாஸ்டருக்கும் ஒரு மூப்பருக்கும் பிரச்சனை. அப்போ அந்த மூப்பர் பாஸ்டரை பார்த்து சொல்கிறாரு, அடுத்த புதன்கிழமை நான் வர்றேன், வந்து உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கணும், நீ அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். பாஸ்டரு சரி வாங்கய்யா அப்படின்னு அனுப்பிட்டார். ஆனால் புதன்கிழமை வந்தார். எப்படி வந்தார் தெரியுமா? பெட்டியில் தூக்கிட்டு வந்தாங்க. சாட்சி. காரணம் என்ன தெரியுமா? நான் செய்வேன், நான் சாதிப்பேன். இல்லை, ஒன்றும் கிடையாது. இன்னைய அடுத்த செகண்ட் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நான் எப்படி பேசணும்? என் முயற்சி இல்லை, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய தாளந்துகள் இல்லை, என்னுடைய பேச்சு திறமை, என்னுடைய முயற்சி இதெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு சித்தமானால் முதல்ல, ரெண்டாவது நானும் உயிரோடு இருந்தால் இன்னதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லணுமா. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் கற்றுத்தரார். உன் சுய முயற்சியில் போனீன்னா ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்க முடியாது. மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லும்போது இப்படி சொல்றார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இப்போ நான் அந்த ஜனங்களை விட்டுட்டேன், காலேபுக்கு வர்றேன். காலேபை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, காலேபுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி கிடையாது, மாம்சீகமான ஆவி கிடையாது. அவங்கள அந்த இஸ்ரவேலரிடத்துல இருந்தது போல சந்தேகத்தின் ஆவி கிடையாது, இஸ்ரவேலரிடத்தில் இருந்தது போல அழுகிற ஆவி கிடையாது. காலேபுக்குள்ள இருந்த ஆவி எப்படிப்பட்ட தெரியுமா? தைரியத்தின் ஆவி. காலேபுக்குள்ள இருந்த ஆவி என்ன தெரியுமா? கர்த்தர் பார்க்கிறபடி பார்த்த ஆவி. காலேபுக்குள்ள இருந்த ஆவி எப்படிப்பட்ட தெரியுமா? எல்லாரும் பேசுற மாதிரி பேசல. அல்லேலூயா. காலேபுக்குள்ள இருந்த ஆவியை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரோடும் இணைந்து ஒத்து போகிற ஆவி கிடையாது. அவனுக்குள்ள இருந்தது வேற ஆவி. அல்லேலூயா. என்ன செல்வா? வேற ஆவி. எல்லார போலையும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவன் சந்தேகப்பட்டு பேசுவான், நானும் சந்தேகப்பட்டு பேசக்கூடாது. என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? விசுவாச வார்த்தையா இருக்கணும். அவன் பயந்து போய் நடக்காது நடக்காதுன்னு சொல்லிட்டு தெரிவான். ஆனால் நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்னால் ஒன்றும் முடியாதப்பா, கர்த்தரால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. அவர் என் மேலே பிரியமாக இருந்தால் எல்லாம் நடக்கும். அவர் என்னோடு கூட இருந்தால் நான் இதை சுதந்தரித்து கொள்வேன். என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்கிற விசுவாச வார்த்தை காலேபுக்கும் யோசுவாவுக்கும் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் வேறே ஆவி உள்ளவன். அல்லேலூயா. நான் இப்படி எழுதினேன், எல்லாரோடும் இணைந்து கொள்ளாத ஒரு ஆவி இல்லை, எல்லாரோடும் இணைந்து கொள்ளாத ஆவி. எல்லாரை போல கர்த்தரை நம்பாமல் போன ஆவி இல்லை, அவன் நம்பினான். எல்லாருடைய வார்த்தையையும் அவன் நம்பவில்லை. இல்லை,
இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் சொன்னதையும் 10 பேர் சொன்னதை உடனே நம்பிட்டாங்க, ஓன்னு அழுதாங்க. காலேபு யோசுவாவுக்குள்ள இருந்த அந்த வேற ஆவி சொல்லுது, இந்த 10 பேர் சொல்றது இல்லை, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நமக்கு அந்த தேசம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ வேற ஆவி. அது மாத்திரம் இல்லை, அவங்க எப்படிப்பட்டவங்களாம், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பின்பற்றுகிறோம், நல்லது. ஆனால் எப்படி பின்பற்றுகிறோம்? ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக பின்பற்றுகிறோம், ஏதோ ஒரு ஆதாயம், ஏதோ ஒரு நன்மை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த காலேபும் யோசுவாவும் கர்த்தரை எப்படி பின்பற்றினார்கள்? உண்மையாய் பின்பற்றினார்கள். உண்மையாய் பின்பற்றினார்கள். பிரச்சனை வந்தால் விட்டுட்டு ஓடுறவங்க கிடையாது, தடை வந்தால் விட்டுட்டு ஓடுறவங்க கிடையாது, கிடைக்காம போச்சுன்னா அட போயா நீயும் எதுவும் அப்படின்ட்டு ஓடுறவங்க கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பின்பற்றுகிற வாழ்க்கை. நன்மையானாலும் தீமையானாலும் நான் அவரை பின்பற்றுவேன். பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அருமையாய் ஆண்டவரை பின்பற்றுகிற கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கை குறித்து அவர் பேசும்போது இந்த இடத்துல அவர் சொல்றார். 8ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம், 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அதோட நிறுத்தல, திரும்பவும் சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அவரை பின்பற்றாமல் விடவே மாட்டேன். எதுவும் என்னை பிரிக்க முடியாது, எதுவும் என்னை தடுக்க முடியாது. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வர்றாங்க பாருங்க, பாதியிலே போயிடும். கிடைச்சாலும் பரவாயில்லைங்க, கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாலும் பரவாயில்ல, ஆசீர்வதிக்காமல் போனாலும் பரவாயில்ல, அவரை நான் பின்பற்றுவேன். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அதை செய்தார். கடைசி மூச்சு வரைக்கும் அவன் அதை செஞ்சான். ஆண்டவரை ஒரு நாளும் மறுதலிக்கலை. அல்லேலூயா. ஒரு நாளும் மறுதலிக்கலை. கர்த்தரை நான் எப்போதும் பின்பற்றுவேன், அவருடைய அன்பிலிருந்து என்னை ஒருவராலும் பிரிக்க முடியாது. அந்த வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. அற்புதம் வேணுமா? அவரை பின்பற்றுங்கள். எப்படி பின்பற்றுங்கள்? உண்மையாய் பின்பற்றுங்கள். மாய்மாலமான பின்பற்றுதல் அல்ல. கோயிலுக்கு வந்து அல்லேலூயா போடுறது, அங்கே போனால் அரவுகரா போடுறது, ஆடி மாதமான கூழ் ஊற்றுறது. நம்ம ஆளுங்க இங்கேயும் நிற்பாங்க, அங்கேயும் நிற்பாங்க, இங்கேயும் தலை காமிப்பாங்க, அங்கே வாழை காமிப்பாங்க. இது இல்லை. ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்கிற வாழ்க்கை மிக மேன்மையானது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் விட்டு விலக மாட்டேன். இதை செய்ததுனால தான் காலேபும் யோசுவாவும் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சேலஞ்சாக சொல்கிறாரு, நீ என்னை உண்மையாய் பின்பற்றுகிறாயா? என்னுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் உன் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடைபெறும். அல்லது இந்த ஜனங்களை போல மற்றவங்க சொன்னதை கேட்டுட்டு அழறியா, நடக்காது, முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு முயற்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? கர்த்தர் செய்த அற்புதங்கள் எல்லாம் மறந்து போய் இன்னும் நீ அந்த பழைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியா? நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் என் முயற்சி, நான் செய்வேன், என்னால் முடியும் அப்படின்னு உன்னுடைய சுய முயற்சியை நம்பிக்கிட்டு இருக்கிறியா? முடியாது. கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினால் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? நம்மை ஒரு விஷயம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானை இழந்து போக காரணமாய் இருந்த காரியங்களை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. கர்த்தர் தங்கள் நடுவிலே செய்த அற்புதங்களை அவர்கள் கண்டும் விசுவாசியாமல் போனார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலோ நீர் ஏராளமான நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறீரப்பா. அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து, அதே ஆண்டவர் இன்னும் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. எங்களுடைய சொந்த முயற்சி, எங்களுடைய பலன், எங்களுடைய ஞானம், எங்களுடைய திறமை என்று எங்களை நாங்கள் நம்பாதபடி, எங்களால் ஒன்றும் கூடாது, நீர்தான் எல்லாம் செய்கிறவர் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு சித்தமானவைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணித்து நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை உத்தமமாய் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு அந்த நல்ல ஆவியை நீர் எங்களுக்கு தாரும். ஏதோ கடமைக்காக கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் அல்ல, மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் உம்மை பின்பற்றுகிறது போல நடிக்கிறவர்களாய் அல்ல, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை உண்மையாய் பின்பற்ற கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.